கதை நேரம். சிந்துபாத் கதைகள். 5வது பயணம். போன கதையோட தொடர்ச்சி. இப்படி நான் கப்பல் தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டதும் கப்பல் தலைவரும் மாலுமிகளும் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலையில இறங்கினாங்க. இதன் பயனாக எங்களோட கப்பல் உடனே கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அந்த காலங்கள்ல எல்லாம் இப்ப இருக்கிறது போல கப்பல்லாம் வண்டியை கலப்புற மாதிரி உடனே கலப்ப முடியாது. அதுக்கு நிறைய கரித்துண்டுகள் போட்டு நிறைய நெருப்பை கொளுத்தி சூடு வந்ததுக்கு அப்புறமா தான் கப்பல் கிளம்ப முடியும். அதனாலதான் சிந்துபாத் இது போல சொல்லியிருக்காரு. சரியா? இப்படி கப்பல் தலைவரும் மாலுமிகளும் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலையில இறங்கினதால எங்களோட கப்பல் உடனே கிளம்பிச்சு. நாங்க எல்லாரும் அந்த ராட்சச பறவை கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஏன்னா அது வரைக்கும் இந்த பறவைகள் எங்க கண்ணுக்கு தென்படவே இல்லை. ஆனா நாங்க நினைச்சது தப்புன்னு கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அந்த 2 பறவைகளும் 2 பாறைகளை தங்களோட கால்கள்ல இடுக்கிக்கிட்டு எங்களை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அது எங்க கப்பல் மேல வீசுறதுக்காக தான் வருது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. கப்பல் தலைவர்களும் மற்றவங்களும் இத பார்த்து ரொம்ப பயந்து போய் அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் அலற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பறவை பொத்துன்னு அது கொண்டு வந்த பாறை ஒன்ன அப்படியே வீசிடுச்சு. இது நல்ல வேளையா எங்க கப்பலுக்கு பக்கத்துல வந்து விழுந்துச்சு. அப்படி இந்த கல்லு விழுந்த உடனேயே கடல் குபீர்னு எழுந்துச்சு. அம்மம்மா, எங்க கப்பல் தத்தளிச்சத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. நாங்க அவ்வளவு பேரும் மூழ்கிடுவோம் போல இருந்துச்சு. அல்லா, இந்த பாறைய கடல்ல விழ செஞ்சதுக்காக மனமார்ந்த நன்றி அப்படின்னு அல்லாவுக்கு தான் நன்றி தெரிவிச்சோம். ஆனா அதோ இந்த பறவையோ நல்லா எங்க கப்பலை குறி பார்த்து மேலிருந்து பாறைய தொப்புன்னு விடுவிச்சிச்சு. அவ்வளவுதான், இந்த பாறை கப்பலோட நடு மையத்துல தோபார்னு விழுந்துச்சு. அப்படி இந்த கல்லு விழுந்த அதிர்ச்சியில நாங்க எல்லாரும் அப்படியே கடல்ல வீசி எறியப்பட்டோம். எங்களோட கப்பலும் அந்த பாறையில அடிபட்டு அப்படியே சுக்குநூறாக உடைஞ்சிடுச்சு. இப்படி தூக்கி எறியப்பட்ட நாங்களோ ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல போய் விழுந்தோம். மற்ற பிரயாணிகள் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் கடல்ல சுறா மீனுக்கு இரையானாங்களோ இல்ல நீந்த தெரியாம கடலுக்குள்ள முழுங்கினாங்களோ என்னவோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒருத்தந்தான் பக்கத்திலேயே கடந்த ஒரு மர பலகையை பிடிச்சுக்கிட்டு உயிர் தப்பின. அப்படி தப்பின நானோ ஒரு பகலும் இரவும் நீந்திக்கிட்டே வந்தேன். அப்புறம் காலும் கையும் ரொம்ப சோர்வடைஞ்சு போச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியாம ரொம்ப திணறி போய் கிடந்தேன். இந்த சமயத்துல தான் கடல் அப்படியே குமுறி நல்லா கொந்தளிச்சிச்சு. இந்த கொந்தளிப்புல அலைகள் என்ன இங்கேயும் அங்கேயும் இழுத்தடிச்சு ஒரு தீவுல கொண்டு போய் வீசிடுச்சு. அந்த தீவை தொட்டதும் நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கரைக்கு வந்ததும் என்னோட மகிழ்ச்சி இன்னும் ரெட்டிப்பாச்சு. ஏன்னா அந்த தீவுல நான் எந்த பக்கம் திரும்பினாலும் மலர்களும் பழங்களும் நல்லா நிறைஞ்சிருந்துச்சு. அந்த சோலைக்குள்ளேயோ நல்லா தெளிஞ்ச நீரோடைகள் ஏராளமாக இருந்துச்சு. எனக்கு பசியும் தாகமும் அடங்குற வரைக்கும் பழங்களை நல்லா தின்னு நிறைய தண்ணி குடிச்சேன். அப்புறமா களைப்பு தீர்றதுக்காக ஒரு மரத்தோட நிழல்ல படுத்து நல்லா தூங்கினேன். நானு தண்ணியிலேயே மிதந்து வந்து வந்து உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருந்துச்சு. இப்படி மர நிழல்ல படுத்து தூங்கினதும் அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சு எனக்கு. அப்படி ரொம்ப நேரம் தூங்கினதுக்கு அப்புறமா எனக்கு தூக்கம் களைஞ்சதும் அந்த தீவை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்படி எழுந்து இந்த தீவை நாலாபுறமும் சுத்தி வந்தேன். அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது எனக்கு எதிரில் ஒரு நீரோடை தெரிஞ்சிச்சு.
அந்த நீரோடையில தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அதை நான் நெருங்கினதும் அங்க ஒரு வயதான நபர் ரொம்ப சோர்வாக உக்காந்து இருக்கிறத பார்த்தேன். அவங்களும் என்ன போல கப்பல் உடைஞ்சு போன பிரயாணியோ என்னமோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவங்கள பார்க்கறதுக்கு வேற தேசத்துக்காரன் போல தோணுச்சு. அந்த வயதானவரை நெருங்கினதும் அவரோட இடுப்புக்கு கீழே செடி கொடிகளை கட்டி தன்னோட மானத்தை மறைக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அவர் மேல இறக்கப்பட்டு, ஐயா பெரியவரே, நீங்க இங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அத நம்ம அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளோதான்.